Hey guys, welcome back to mdatheeb. So இது வந்து எங்களோட Android ethical hacking சீரீஸோட செகண்ட் எபிசோட். ஓகே, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் என்னென்னா இப்படி ஒரு சீரீஸ் நான் தொடங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அதில் பேசிக்கான டெர்மெக்ஸ் பற்றி நான் கொஞ்சம் ஒரு சில இது சொல்லியிருப்பேன். நாங்கள் இந்த சீரீஸை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகல நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தரேன். சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னென்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு பேசிக்கான பேலோட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த வேலை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு அதுக்கு முக்கியமாக மெட்டாஸ்ப்ளாய்ட் அண்ட் ngrokன்ற டூல் ரெண்டு வேணும். ஸோ ngrok என்னத்தை யூஸ் பண்ணுறேன்டா போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் போர்ட்னா என்னென்னு தெரியாது, பரவாயில்ல. நாங்கள் பேலோட் க்ரியேட் பண்ண போல் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் வரி. சரி, இப்போ நாங்கள் வந்து அது ரெண்டும் எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது பார்ப்போம். சரியா? ஓகே, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்தோடனே apt update and apt அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இது ஆகட்டும். எனக்கு குயிக்காக அது முடிஞ்சிடும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் எத்தனை தடவை ரீடேக் போயிட்டு இருக்கிறேன். ஓகே, முடிஞ்சிட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டா உங்களுக்கு நீங்கள் காட்டுறேன். இப்படி ஒரு பேஜ் வரும். சாரி, உங்களுக்கு எப்படி வரும்டா பேஜ் அப்படின்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். ஓகே, நீங்கள் வந்து இதில் கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ண செல்லும். நீங்கள் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்து இதையும் ஐம் நாட் ரோபோட் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். ஸோ இப்போ நீங்கள் அதை சைன் அப் பண்ணி லொகின் ஆனோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் பேஜ் இருக்கும். சரியா? இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் ARM அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 செகண்ட் பாப்பா, நீங்கள் கத்தி பேசக்கூட பாப்பா. சரியா? நானே கஷ்டப்பட்டு 4-5 தடவை. ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ வந்து இது டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி தான் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அதனால தான் எனக்கு 1 காட்டுது இன்றைக்கி. இல்லைன்னா உங்களுக்கு சும்மா நார்மலாகவே இருக்கும். ஓகே, கேன்சல் கொடுத்துறேன். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் உங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். Ctrl+L நசுக்கி இதில் ls cd ஸ்டோரேஜ், அதில் டவுன்லோட்ஸ் இந்த கமெண்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அப்புறம் ls கொடுங்க. ஸோ இதில் நான் டவுன்லோட் பண்ண என் ஃபைல் இருக்கும் ngrok ஸ்டேபிள் லினக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நான் என்ன செய்யணும்னா அன்சிப் பண்ணணும். ஸோ அன்சிப் இவங்களே இனி தந்திருப்பாங்க இவங்களோட கமெண்ட்ஸில். உங்களுக்கு இன்றைக்கி இது கூட காப்பி பண்ணிடும். ஸோ வந்து இவங்க path to ngrok zip அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிற கமெண்ட்ஸ் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, அன்சிப் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். அன்சிப் ng அப்படின்னு டைப் பண்ணி டேப் நசிக்கணுன்னே டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். நீங்கள் இதை ஜஸ்ட் என்டர் கொடுக்க வேண்டிய மட்டும்தான். ஓகே, ஃபினிஷ். இப்போ வந்து எங்களுக்கு ls கொடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் ngrok நீங்கள் இன்றைக்கி ஹெட் ஆகிக்கும். இது ஆகிக்கிது உங்களுக்கு வேணுங்க. ngrok ஃபஸ்ட்டுக்கு இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு காட்டுறேன். ngrok இப்படி இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒசையால் அதுக்கு மேலால் ngrok தனியாக வந்து ஹெட் ஆகிக்குது. எங்களுக்கு இங்கே வச்சு இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க இயலாது. பெர்மிஷன் கொடுத்ததுக்கு எடுத்துக்கொள்ளாது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா cd டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் pwdன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதில் இந்த வார இதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? இந்த டைரெக்ஷன், இது அட்ரஸ் உண்டு, இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் cd கொடுத்து எகெயின் ஸ்டோரேஜ், டவுன்லோட்,
என்டர் கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுங்க முடிச்சிட்டா. இப்போ எம்வி ஓகே எம்விண்டா மூவ்னு அர்த்தம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. ஓகே எம்வி இதில் ngrok ஸ்பேஸ் இப்போ நாங்கள் காப்பி பண்ணணுமே அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்போ இன்றைக்கி ஈக்காது, உங்களுக்கு இங்கேனைக்கும் ஈக்கணும் அப்படின்டா நீங்கள் இந்த இங்கேனைக்கு சரியா எம்பிக்கு பதிலாக சிபியை கொடுத்தா காப்பி ஆகும். ஓகே இப்போ வந்து நாங்கள் சிடி கொடுத்து என்னோடய ஹோம் டைரக்டரி பேஜ் கொடுப்போம். இப்போ இந்த உங்களுக்கு விளங்குது இன்றைக்கி ngrok இருக்குது. ஸோ இதுக்கு காய்ஸ் நீங்கள் வந்து ப்ளீஸ் ஒரு ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு யூடியூப்பில் எந்த குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிக்கிறனோ உங்களுக்கு முடிஞ்சால் அந்த குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். தயவு செஞ்சு 144 பிக்சலில் மட்டும் வச்சு பார்க்காதீங்க, உங்களுக்கு விளங்கவே விளங்காது. 240 வச்சா கூட ஓரளவுக்கு தான் விளங்கும், அதுலேயும் வைக்க வேணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி ஏழாவே வந்தால் கூட 360க்கு கீழே குறைக்காதீங்க, ஏன்னா விளங்காது உங்களுக்கு. நான் பேசுகிறது வேண்டாம் கேட்க வைக்கும், உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் ஒன்றும் விளங்காது. ஓகே இப்போ வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது வந்து chmod +x. இந்த கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு போடுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ngrok ஓகே இப்போ என்டர் கொடுங்க. இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ngrokக்கும் இந்த இது போல் க்ரீன் கலர்லாம் மாறிக்கும். ஓகே என்டர் கொடுத்தாச்சு, க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே இப்போ வந்து நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண இயல்பானதாக மாறிடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் வந்து இதில் அதுக்கு முந்தைய நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஏண்ட ஆர்ட்ஸ் டோக்கன் வந்து இதுதான் சரியா. நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி உங்களுக்குன்னு ஒன்று ஒவ்வொன்றா தந்திப்பான், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே நான் காப்பி பண்ணிட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். இன்னும் காப்பி ஆகலை. வாட்ஸ்அப் அண்ட் ப்ளீஸ் வெயிட் கைஸ். நீங்கள் இது செய்ய வேணும். நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, வரலை, அதனால தான் இப்போ செய்கிறேன். இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இப்போ கிளியர் பண்ணிட்டு பேஜ். ஓகே நான் வந்து வயர்லெஸ்ஸாக மவுஸ் அண்ட் கீபோர்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் இது போதாமல் இது கனெக்ஷன் சரி இல்லாமல் சரி. ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இதை கனெக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதை உங்களுக்கு மிகவும் கட்டாயம் இந்த வெப்சைட்டில் போய் காப்பி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட் சரியாக கனெக்ட் ஆகும். ஓகே காப்பி அண்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து எங்கள்கிட்ட ngrok சரியாக செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்டா, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்டா ngrok ஒரு டொட் உண்டு, அப்புறம் / ngrok ஸ்பேஸ் ஹெல்ப் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ngrok ஹெல்ப். ஓகே ஸோ உங்களுக்கு இதை எல்லாம் வாசி பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு தேவையான நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு பார்ப்பீங்க, கரெக்டாக செஞ்சு பாருங்க. இதெல்லாம் கமெண்ட்ஸ் சரியா, எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்க, இப்படி தான் செய்யலும் இப்படி தான் செய்யலும் சரியா, அதெல்லாம் பார்ப்போம் போகிற வரைக்கும். ஓகே இப்போ வந்து நாங்கள் டெமோன்னு பார்ப்போம். ngrok ஓகே http இப்போ வந்து நீங்கள் போர்ட் ஒன்று கொடுக்கணும். உங்களுக்கு விரும்பின போர்ட் கொடுக்கலனா வந்து ஜஸ்ட் 4713 கொடுக்குறேன். ஓகே
இதுக்கு இப்படி இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் இருக்குது தானே அது ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணி இதாகிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படி எனேபிள் பண்ணோடனே வரும் இது கனெக்ட் ஆகும் சரியா 20 build control certificate is reset நான் again கேன்சல் பண்ணிட்டு எடுக்கிறேன் ஓகே ஓகே எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு சரியா அது இந்த கீபோர்ட் ப்ராப்ளம் உண்டு யார் முன்னே நினைக்காதான் எனக்கு வேணாம் ஓகே எல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ என்ன பேர் எப்படி இருக்குது ட்ரெக் டேவில் இருக்குது பிளான் ஃப்ரீ ஓகே இது இப்போ வந்து எங்களுக்கு இதுவரை வச்சு தான் எங்களுக்கு செய்கிறதுக்கு வேண்டியது இருக்குது ஓகே இது பேசிக் இப்போ வந்து எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னா இது இப்போ வந்து எங்களுக்கு மெயினான ஒன்று இருக்குது நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கொள்கிறேன் Ctrl+C ஓகே கிளியர் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே ஓகே காய்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு மெயினான ஒன்று இருக்குது அதுதான் மெட்டாஸ்ப்ளாய்ட் ஸோ உங்களுக்கு இனி பார்த்தா விளங்கும் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ பார்ப்போம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏபிடி இன்ஸ்டால் wget இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் wget ஓகே wget -y ஓகே ஓகே இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டெப் என்னென்னா இப்போ நாங்கள் வந்து கிட்ஹப்லேருந்து ஒன்றை க்ளோன் பண்ணியிருக்க போகிறோம் உங்களுக்கு இதை git clone auxilus.github.com/metasploit.sh இப்படி அடித்து மெடிக்கலும் சரியா ஸோ இதுக்கான ஈக்கினால நான் வராதுன்னு நினைக்கிறேன் நான் பார்ப்போம் க்ளோன் சாரி நீங்கள் வந்து wget கமாண்டை கொடுத்துருங்க ஓகே ஸோ வந்து இப்படி வரும் உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே ஈக்குது ஆனாலும் வர்றது பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு ஓகே எங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு நான் எல்எஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து எங்களுக்கு இதே இன்னொரு தடவை வந்துக்குது சரியா உங்களுக்கு பார்த்தா விளங்குதாய்க்கும் நாங்கள் இதை ரிமூவ் பண்ணுவோம் எங்களுக்கு இது இப்போ தேவையில்லை ஸோ எங்களுக்கு இது மட்டுமே போதும் ஓகே ரிமூவ் rm metasploit.sh.1 பதிக்காது ஓகே இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி ஒயிட் கலரில் தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா இதுக்கும் நாங்கள் அதில் மாதிரி பெர்மிஷன் மாற்றணும் chmod + metasploit.sh ஓகே மாற்றிட்டிங்கன்னா ஃபினிஷ் இப்போ அந்த இதை எப்படி ரன் பண்ணுறேன்டா msf console அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்கணும் சரியா ஸோ அதுக்கு பிறகு இது வந்து run puddle install missing gems cd metasploit framework less okay. Sorry guys metasploit bash metasploit.sh அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க ஓகே ஓகே இப்போ வந்து இது வருது லோட் ஆகுது
இந்த இது ரைட் பண்ணவர்கிட்ட நேம் வருது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் இதை சும்மா விட்டாலே போதும்னு நினைக்கிறேன். எஸ், விட்டாலே போதும், ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே கொஞ்சம் சும்மா விடுங்க, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால தான் இது வருவதில்லை. இப்போ வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சம்திங் டவுன்லோட் ஆகுது. ஸோ இதுக்கு சரியான ஒரு டைம் எடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களோட நெட்வொர்க் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது இருக்கும். நான் வந்து இது டவுன்லோட் ஆனது பிறகு உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இல்லை எவ்வளோ நேரம் போகும்போது தெரியாது, நீங்கள் கொஞ்சம் டைமை பார்த்துக்கோங்க. 8:27. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ போகிறது லேட்டாக அமைக்கும் மேபி. காய்ஸ், இது வந்து ஒரு 500 ஆல்மோஸ்ட் அப்படி எடுக்கும். சரியா, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுக்கோங்க. பேக்கேஜ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள்.